ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தி சகா ஆஃப் டானியா தி ஈவில் எபிசோட் 3 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல டானியோட பிளாஷ்பேக் பார்த்தோம். அதுவும் இல்லாம டானியா ஒரு பேட்டில் பெரிய அடிபட்டு அவளுக்கு சில்வர் ஈகிள் பேட்ச் கொடுத்தாங்க. இப்போ டானியோட அடிலாம் சரியாயிடுச்சு. அங்க இருக்க மேஜர் கூப்பிடுறாங்க. செகண்ட் 2 கிறிஸ்டாப், உங்களோட புது அசைன்மெண்ட் தான். டானியா வந்து லெட்டர் வாங்கிட்டு எனக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ் வேணாம், எனக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டே இருக்கா. என்னது டாக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்குவாடா? அங்க இருக்க மேஜரும் ஆமா, சில்வர் ஈகிள் பேட்ச் வாங்களுக்கு மட்டும் தான் இது கிடைக்கும். ஆனா இந்த வயசுல உனக்கு அந்த பேட்ச் கிடைச்சிருக்கு. இது கிட்ட உடனே டானியாக்கு சந்தோஷமா இருக்கு. இதுதான் எனக்கு வேணும், இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். டானியாவும் சரி, எனக்கு புரிஞ்சுது சார், இந்த ஆர்டருக்கு ரொம்ப நன்றி. இப்ப மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கா? அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப சண்டை இல்லாம சந்தோஷமா வாழலாம். மேஜரும் சரி, ஜெனரல் சப்ளை ஸ்டாஃப் உங்களை கூப்பிட்டாங்க, அங்க போய் பாருங்க அப்படின்றாரு. டானியாவும் என்னாச்சு சார், ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணணுமா? அங்க இருக்க மேஜரும் ஆமா, ஒரு கம்ப்யூட்டேஷன் ஜுவல், அதாச்சு மேஜிக் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு ஜுவல் இருக்கு, அதை இங்க டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு புது எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க, அதுல அந்த பிரச்சனை இருக்காது. என்னது இது, இந்த எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்றது ரொம்ப டேஞ்சரா இருக்கு, இதுக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ் பரவாயில்லையே. இப்போ அவளோட ஜுவல் வெடிக்க ஆரம்பிக்குது வானத்திலே. இப்போ டானியா கிட்ட ஒரு ஜுவலை கட்டுறாங்க. என்னது யுரேனியம் டைப் 95? அங்க இருக்க சயின்டிஸ்டும் ஆமா, இதுக்குள்ள 4 கம்ப்யூட்டேஷன் ஜுவல் கோர் இருக்கு. இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். ஆனா இது நிறைய மேஜிக் எனர்ஜி யூஸ் பண்ணும். ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, உங்ககிட்ட தான் அவ்வளவு மேஜிக் சக்தி இருக்கு. டானியாபு எது பிரச்சனை இல்லையா? இந்த ஜுவல் ஃபுல்லாவே பிரச்சனை தான். இந்த கிறிஸ்டல் எல்லாமே ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குது. இப்படியே போயிடுச்சுன்னா நான் வெடிச்சு செதறிடுவேன். அங்க இருக்க சயின்டிஸ்ட் கேட்டு சரி கீழே இறங்க, நம்ம பாத்துக்கலாம் சொல்றப்ப அங்க இருக்க இன்னொரு சயின்டிஸ்ட் புடிங்கிட்டு செகண்ட் லெப்டினன்ட், நீங்க இன்னுமே ஹைட்டா போகணும், உங்களால லைட்டா போக முடியாதா? இது கேட்ட டானியாக்கு ஷாக் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த டாக்டரும் தியரிட்டிக்கலா பார்த்தா 18,000 மீட்டர் மேல நீ பறந்தாகணும். டானியாவும் ஒரு சாதாரண ஜுவலோட பவரால 6,000 மீட்டர் மேல தான் பறக்க முடியும். உங்களோட தியரிட்டிக்கல் நம்பர்ல எனக்கு தேவையா கிடையாது. இந்த வேலை செய்யறது குப்பை, எப்ப வெடிக்கணும் எனக்கு தெரியாது. இதை சொன்ன உடனே அந்த டாக்டர் கோவருது. என்னது வேலை செய்யறது குப்பையா? என்னோட மாஸ்டர் பீஸ நீ ஒரு குப்பை நான் சொல்றேன். இப்ப டானியாவும் காத்துல கண்ட்ரோல் இழந்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க மேஜிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. டானியாவும் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, இதுல இருக்க மேஜிக் சப்ளை நான் கட் பண்றேன். இப்ப கட் பண்ண உடனே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. டானியாவும் நல்ல வேலை, இந்த வாட்டி நான் வெடிச்சு செதறாம இருக்கேன். அவ சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த மிஷினை கீழே தூக்கி போட்டுட்டு எனக்கு இது போதும், இந்த குப்பைய நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா, எனக்கு இது தேவையில்லை. இப்போ அவ பின்னாடி இந்த டாக்டர் வந்துட்டு செகண்ட் லெப்டினன்ட் கிறிஸ்டாப், ஏன் அப்படி பண்றீங்க, திரும்பி இப்படி பண்ணாதீங்க அப்படின்றாரு. டானியாவும் அது என்னோட கொஸ்டின், நான் மட்டும் அந்த மேஜிக் எனர்ஜி கட் பண்ணலனா இன்னத்துக்கு வானத்துல செதறி போயிருப்பேன். டாக்டரும் இதெல்லாம் உன் தப்பு தான், நீ கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு சோல்ஜரா? டானியாவும் ஒரு சோல்ஜரோட வேலை வெப்பனை யூஸ் பண்றது, நிறைய குப்பைகள் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. அந்த டாக்டரும் திருப்பி என்னோட மாஸ்டர் பீஸ குப்பைன்னு கூப்பிடுறியா? டானியாவும் அப்போ ஒர்க் ஆவது குப்பையில எங்கிட்டு தராது அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவர் ரூம்குள்ள போயிட்டு இப்படியே போயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா இங்கே இறந்து போயிடுவேன், இதுக்கு பதில் நான் ஃப்ரண்ட் லைன் சேர்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அவர் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறா. அந்த லெட்டர்ல டிரான்ஸ்ஃபருக்காக ரெக்வஸ்ட் கேட்டுக்கா. என்ன சொல்றாவ? டிரான்ஸ்ஃபரா? உனக்கு தெரியுமா அவ வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை போய் ஃப்ரண்ட் லைன்ஸ் அனுப்புறோமே. டானியாவுக்கும் அப்ரூவல் கிடைச்சாச்சு. இப்போ டானியா அது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஃபண்டிங் கட் பண்ணிட்டாங்க. டானியாவும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, அவனுக்கு இது தேவைதான், என்னோட பிரச்சனைய நானே பார்த்துப்பேன், எனக்கு ஒண்ணு கடவுள் மாதிரி ஒருத்தர்லாம் தேவையே இல்லை. இப்போ அந்த இடத்துல டைம் ஸ்டாப் ஆகுது. ஆனா டானியா அவளை மட்டும் நகர முடியுது. அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பார்த்தா அங்க இருக்க ஒரு பொம்மை பேசுது. இந்த உலகத்துல நீ பிறந்துமே உனக்கு சுத்தமா எங்க மேல நம்பிக்கை வரல. இதை பார்த்தோன்னே டானியாக்கு ஷாக் இருக்கு. அட பீயிங் எக்ஸ், நீயா? நீ பிளான் பண்ண மாதிரி இங்க விஷயம் எல்லாம் நடக்கல. 10 வருஷம் கடந்து போயாச்சு, ஆனா இனிமே நீ அப்படியே தான் இருக்க. அந்த வயசும் நீயும் தான் போன வாட்டி மாதிரியே இன்னும் வளராம தான் இருக்க, எது மாதிரி நம்பிக்கை வைக்காம இருக்க. டானியாவும் ஐயோ பாவம், ஆனா இந்த கடவுள் சொல்றீங்களே அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. என்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம், என்ன நீ ஆடு நினைச்சுக்கலாம், ஆனா இந்த உலகத்துல நான் தான் நரி. அந்த வயசும் உன்னோட கிரியேட்டரை எதுக்கு நீ பாராட்ட மாட்டேங்கிற? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடவுள் மனுஷங்கிட்ட பேசினாலே ஒரு பெரிய அதிசயமா நினைச்சுக்கிட்டாங்க, அதுக்காகவே மக்கள் கடவுளை கூப்பிட்டாங்க. சரி, அந்த காலத்துல மனுஷங்களுக்கு ஆசை கொடுத்த மாதிரியே உனக்கும் நான் ஒரு வரத்தை தரேன். டானியாவும் என்னது வரமா? அந்த வயசும் என்னோட சக்திகளை நீ எடுத்துக்கோ. டானியாவும் என்ன கடலை பிரிக்கிற மாதிரி சக்தி கொடுக்குறீங்களா? அப்படி கொடுக்குறதா இருந்தா தனியா வைனா மாத்திர மாட்டாங்க, நல்லா சம்பாதிப்பேன். இந்த மாதிரி மிரக்கல்ங்கிறது வெறும் ஒரு மாயே தான், அது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தட்டி விடுறா. அந்த வயசும் இனிமே தானே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அப்புறம் தான் தெரிய வருது இதெல்லாம் டானியாக்கு வந்த கனவுன்னு. அவன் முழிச்சு பாக்குறா, பார்த்தா அந்த பொம்மை அங்கேதான் இருக்கு. இப்போ அந்த பொம்மை கிட்ட போய் பாக்குறா, பார்த்தா அந்த பொம்மை கீழே ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல டியோஸ் லா வால்ட்னு எழுதி இருக்கு. டியோஸ் லா வால்டா? கடவுளோட ஆனா இதுவா? அங்க சயின்டிஸ்ட் கூப்பிட்டு நீ ரிப்போர்ட் கொடுத்ததுனால என்னோட ஃபண்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. டானியாவும் என்ன பண்றது, இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தானா நிறைய பேரை செதற விட்டுருப்ப. அந்த டாக்டரும் 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் சாகடிச்ச தப்பு இல்ல. டானியாவும் அது சரி, ஆனா அந்த ஒருத்தர நான் இருக்கக்கூடாது. இப்ப டானியா கடைசி வாட்டியா அந்த ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ண போறா. இப்ப வானத்துல பறக்கிறா. அவ்வளோ 4000 மீட்டர் மேல போறா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் வந்துகிட்டே இருக்கா. அந்த டாக்டரும் லிeutenant நீ எதை பத்தியே கவலைப்படாத, இந்த வாட்டி நம்மளுக்கு வெற்றி தான். டானியாவும் சரி எதை பத்தி சொல்றீங்க டாக்டர்? அந்த டாக்டரும் நேத்து எனக்கு கடவுளோட வாய்ஸ் கிடைச்சு, அவரு எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாரு. டானியாவும் டாக்டர் நீங்க ஒரு சயின்டிஸ்ட், நீங்க சயின்ஸ் தான் நம்பணும். அந்த டாக்டரும் நான் ஒரு பிலீவர், நான் கடவுளை நம்புறேன். லிeutenant நீங்களுமே கடவுளை சந்திச்சிருப்பீங்களே, நம்ம கடவுளை கும்பிட்டோம்னா அவரு நமக்கான வரத்தை தருவாரு. அப்படி நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கலன்னா நம்ம இந்த பூமிக்கு ஊரமா போயிடுவோம். இப்போ அந்த ஜுவல்ல இருக்க எனர்ஜி கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு.
டானியாவும் சரி நான் மேஜிக் எனர்ஜி கட் பண்றேன் அப்படின்றா. அங்க இருக்க சயின்டிஸ்டும் இல்ல நீ இப்ப கட் பண்ணனா அந்த ஜுவல் அழிஞ்சு போயிடும், ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் அப்படின்றாங்க. டானியாவும் சரி நான் சேஃப்டி ஆன் பண்ற சொல்லிட்டு அந்த சேஃப்டி பட்டன் ஆன் பண்றா. ஆனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த டாக்டர் கீழே இருந்துகிட்டு இது நமக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம 2 பேருமே சேர்ந்து கடவுள் கிட்ட வேண்டுவோம், இப்போ வானத்துல அந்த ஜூல் கூட வெடிக்க போகுது அப்படின்றாங்க. டானியாவும் இதுக்கெல்லாம் நீதான் காரணம், நீதான் அப்படி பண்ணல பீயிங் எக்ஸ் அப்படின்றா. இப்போ வானத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. பார்த்தா திரும்பியுமே டைம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ அந்த கடவுளோட வாய்ஸ் கேக்குது, நான் சொல்றது நல்லா கேளு, என்னோட ஆசையை அந்த கம்ப்யூட்டேஷன் சொல்ல நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல இப்போ உன் கண்ணு முன்னாடியே ஒரு மிராக்கிளை செஞ்சிருக்கேன். டானியாவும் எனது மிராக்கிளா, என் உடம்புல பாம்பு கட்டுறதா உனக்கு மிராக்கிளா? அந்த கடவுளோட வாய்ஸும் ஒவ்வொரு வாட்டி இந்த பவர் யூஸ் பண்ணும் போதும் நீ கடவுள் கிட்ட வேண்டணும், அப்பதான் இந்த கம்ப்யூட்டேஷன் ஜுவலோட சக்தியை உன்னால யூஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொல்லும் போதாச்சு உன் இதயத்துல நம்பிக்கை பிறக்கட்டும். டானியாவும் ஓ இதுக்காக தான் அப்படி செஞ்சிருக்கியா, இது ஒரு சீட்டிங். அந்த வாய்ஸும் கிளம்பு, என்னோட புகழ இந்த உலகம் ஃபுல்லா பரப்பு. இப்போ டைம் அன்ஃப்ரீஸ் ஆகுது. பார்த்தா அந்த ஜுவல் வெடிக்கல. டானியாவும் கீழ் விழறா. கீழே விழும்போது அவ திருப்பி கடவுளை வென்றா. உங்களோட ஆசைக்காக நான் கடவுளை வென்றேன். இப்போ அவ போட்டுக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டேஷன் ஜுவல் ஒர்க் ஆகுது. இப்போ டானியாக்கு செம எனர்ஜி கிடைச்சிருக்கு. அவ வானத்துல மேல போய்கிட்டே இருக்கா. இப்போ டானியாக்கு நினைவு வருது, அட நான் இப்ப என்ன சொன்னேன், நான் இப்ப நிஜமான கடவுள் கும்பிட்டேனா, அது சீட்டிங். இப்ப கீழே இருக்க சயின்டிஸ்ட்லாம் ஷாக்கா இருக்கு. அட அந்த ஜுவலோட பொருளாம் கரெக்டா ஸ்டேபிளா இருக்கு. வச்சிருக்க சயின்டிஸ்ட்லாம் அட அந்த ஜுவல் ஒர்க் ஆகணும்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. இப்ப டானியாவோ வானத்துல பறந்துகிட்டு இருக்கா. அவ சொல்றா இது பீயிங் எக்ஸ் செஞ்சாலுமே இதோட பவர்லாம் பாக்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த டாக்டரும் எனக்கு அப்பவே தெரியும் கடவுள் நிஜமாக இருக்காரு. கடவுளோட ஆசையை நாங்க பின்பற்றுவோம். இப்போ பிரசன்ட் டைம் காட்டுறாங்க. அதாச்சு 1924 ரைனே தியேட்டர். இப்போ டானியாவும் கடவுள் வேண்டிட்டு அந்த கம்ப்யூட்டேஷன் ஜுவலோட பவர் வச்சுக்கிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த உலகத்துல ரீஇன்கார்னேஷன் ஆன, அதுவும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணான, அதுவும் இல்லாம இப்போ இது வேற. ஆனா ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நான் பொழைக்கணும்னா இந்த பவரை நான் யூஸ் பண்ணி ஆகும். இவ பக்கத்துல என்ன பண்ணும், மேம் என்னாச்சு கேக்குறா. டானியாவும் எதுவும் இல்ல, வேலையை மட்டும் பாரு, இப்போ நான் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கேன், அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சபிக்கப்பட்ட ஜுவலோட இருக்கேன். பீயிங் எக்ஸ் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்போ ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல அந்த லுட்டனன்ட் டிகராஜ் அதாச்சு டானியா பத்தி பேசிட்டு இருக்காரு. அவளுக்கு சில்வர் பேட்ச் கிடைச்ச அப்புறம் ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டுக்கு போனா. அங்க இருக்க மேஜரும் இப்பதான் ரெயின் தியேட்டர்ல ஒரு பெரிய விஷயம் பண்ணிக்காப்பலையே, ஒரு முழு கம்பெனியா ஒய்ப் பண்ணிட்டாப்பலையே. என்ன பொறுத்த வரைக்கும் இவதான் ஒரு பெர்ஃபெக்டான சோல்ஜர் சொல்லலாம். ஆனா அவளை நீ மான்ஸ்டர் நீ கூப்பிடுற. அங்க இருக்க லுட்டனன்ட்டும் இது உண்மைதான், அவ ஒரு டேலண்டான மேஜ் தான், ஆனா அவளோட பர்சனாலிட்டி ரொம்பவே மோசமானது. இப்போதைக்கு அவளால் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டேஷன் ஜுவலை யூஸ் பண்ண முடியுது. அந்த காரணத்தால் தான் சொல்றேன் அவ ரொம்பவே டேஞ்சர். அங்க இருக்க இன்னொரு மேஜரும் லுட்டனன்ட் கார்னல் உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இந்த செகண்ட் லுட்டனன்ட் டிகராஜ் பத்தி என்ன செய்யணுங்கிறத நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த பண்ணும், ஆனா ரொம்பவே டயர்டா இருக்குப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு இருக்கேன். இப்போ அந்த இடத்துக்கு டானியா வந்திருக்கா. என்ன மனுஷருங்க, நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், என்னோட மிஷினை விட்டு நான் அங்கேயே ஓடி போக மாட்டேன். அந்த 2 பேருக்கு நடந்ததை நினைச்சு பாக்குறா. அட்டுச்சோ அவங்க 2 பேருக்கு மாதிரி என்ன நடக்கூடாதுப்பா. இப்ப டானியாவும் ஒரு லெட்டர் கொடுக்குறா. நீ ஸ்டார்டிங்ல எதுவுமே தெரியாம இருந்தா, ஆனா இப்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் லுட்டன் கிட்ட பேசிட்டேன், ஆபீசர் ட்ராக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொண்ணு என்னது நான் ஒரு ஆபீசர் ஆக போறேன்னா. டானியாவும் ஆமா உனக்கு வேணா இந்த ஃப்ரெண்ட் லென்ஸ்ல இருந்து செத்து போ, எனக்கு என்ன. அந்த பொண்ணு இல்ல 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 அப்படிலாம் சொல்ல வரல, இந்த மாதிரி யாருக்குமே நடக்காது, அதனால தான் நான் கேட்டேன். டானியாவும் சரி எப்ப நீ ரெடியா இருக்கியோ அப்ப நீ கேபிட்டலுக்கு திரும்பி போயிடு. இப்ப டானியாவும் அங்க கிளம்புறா. அந்த பொண்ணு லுட்டனன்ட் நான் புதுசா போற இடத்துல திடீர்னு கேனன்லாம் ஃபயர் பண்ண மாட்டாங்களே. டானியாவும் எதுவுமே சொல்லாம அங்க கிளம்புறா. அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கா. இப்போ டானியாக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல செகண்ட் லுட்டனன்ட் டிகராஜ் இப்போத்துல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் லுட்டனன்ட்டா ப்ரோமோட் ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா மிலிட்டரி அகாடமிக்கு வந்தாகணும். டானியாவும் அட இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் 2வது வாட்டியா போக போறேன், சரி எப்படி இருக்குன்னு பாப்போமே. எப்படியோ எந்த பிரச்சனை இல்லாம நாங்க சொகுசா உட்காந்து படிச்சிட்டு இருக்க போறேன். அங்க வந்த லுட்டனன்ட்டும் சோல்ஜர் எனக்கு நீ பாய் சொல்லாமலே இங்க கிளம்புறியே. டானியாவும் இதை மன்னிச்சிருங்க, ஆனா இந்த இடத்த விட போறதுக்கு எனக்கு ஒரு மத்த இருக்கு. அங்க இருக்க லுட்டனன்ட்டோ ஓ அதனால தான் அங்க இருக்க பொண்ண ஆபீசரா போறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி கேக்குறாரு. டானியாவும் அவ ஸ்ட்ரைட்டா எனக்குள்ள வேலை செஞ்சா அதனால தான் அனுப்பிச்சு வச்சேன். இப்ப டானியா மனசுல நினைச்சு பாக்குறா. அது மட்டும் இல்ல கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கு அவ கீழே வேலை செய்யறவங்கள நல்லா பார்த்துப்பான்னு ஒரு பேர் வரும்ல, அதனால தான் அப்படி செய்யறேன். அங்க இருக்க லுட்டனன்ட்டும் இப்போ வரைக்கும் நீ செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, உன்னோட கம்ப்யூட்டேஷன் ஜுவல் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. சரி பார்த்து போயிட்டு வாங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் நம்ம கூடயே இருக்காரு. இப்ப டானியாவும் கேபிட்டல் கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்பா சூடான சாப்பாடு, ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கேபிட்டல் காத்துட்டு இருக்கு. அந்த மிலிட்டரி அகாடமில ஒரு நல்ல சோல்ஜரா காட்டிட்டேன்னா என்னோட ஃபியூச்சர் செட்டில். இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல புதுசா யூனிட் சேர்க்கணும், ஆளுங்களை சேர்க்கணும்ன்றாங்க. அங்க இருக்க மேஜரும் அங்க இருக்க பேப்பரை தள்ளி பாக்குறாரு. ஒரு பேப்பர்ல டிவோஸ்ல வால்டன் எழுதிருக்கு. டானியாவும் ஒரு நிமிஷம் நான் கவலைப்பட்டு போயிட்டேன், எல்லாமே நல்லதா நடக்க போகுது. ஆனா பீயிங் எக்ஸ் நினைச்ச மாதிரி எதுவும் போல, எனக்கு எல்லாமே நல்லதா தான் போயிட்டு இருக்கு. அந்த புது யூனிட்டுக்கு யார் கேப்டன் லிஸ்ட் இருந்துச்சு, அந்த லிஸ்ட்ல டிவோஸ்ல வால்டன் எழுதிருக்கு. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல இருக்கிறது டானியோட பைடேட்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.